இட் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் ஃப்ரெண்டோட ரெண்டாவது படம். ஸோ பிரதீப்க்கு ஆஃப்டர் லவ் டுடே ஐ ப்ராமிஸ்ட் ஹிம் இட் வில் பி another 100 crore. I'll show him as a star. இப்போ நான் 150 crores இந்த ஃபுட்ஃபால்ஸ் எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் லைக் ரீஅஷூரன்ஸ் டு மை செல்ஃப். சி பீப்புள் லைக் யுவர் ஃபிலிம்ஸ். சம்மர் ஒரு பர்சனலி ரொம்ப கனெக்ஷனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் நம்ம எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனது பிரதீப். ஏன்னா என் தம்பி மாதிரி. அது வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் எனக்கும் அவருக்குலாம் இது இவன் வந்து இது பண்ண மாட்டான்டான்னு பிரதீப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார். இவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாடா, இவன் இது பண்ணுறாடா, இவன் எனக்கு நடிப்பு சொல்லித்தராடா அப்படின்ட்டு. ஒரு 4th 5th டேல ஐ வாஸ் சிட்டிங் சம்வேர் அண்ட் ஹி குட் ஜஸ்ட் கால் மீ, அஷ்வத் ஐ லைக் யுவர் ஷோ மேன். ஏன் கொடுக்குறாரு பொண்ணு? ஹி திங்க்ஸ் ஏஎஸ் ஃபியூச்சர். ஹி நோஸ் திஸ் கைஸ் ஃபியூச்சர் வில் பி பிரைட் பிகாஸ் ஆல் த மிஸ்டேக் தட் ஹி ஹஸ் டன் ரைட் நவ். கல்பாதி சார், அகோரம் சார்லாம் நரேட் பண்ணும்போது அவங்க குட்டி டிராகன் கேரக்டர் சொல்லும்போது நல்லா சிரிப்பாங்க. ஹூ இஸ் திஸ் குட்டி டிராகன் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக கைடோ நான் எக்ஸ் கேரக்டர் கேட்டிருந்தேன். அப்புறமா நான் வந்து இல்லை அப்படி மாற்றினேன். ஸோ ஹவு சிம்பு ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஃபேண்டசி வேர்ல்ட் வித் எசன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், சிம்பு உடைய விண்டேஜ் அண்ட் ஆல்சோ வாட் மை பீப்புள் ஹூ லவ் மை ஃபிலிம். எல்லாம் ஓகே. ஆனால் பேரா அன்வேஷி ஜெயின் எப்படி சூஸ் பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள், எல்லாரும் அதான் கேட்குறாங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. நான் ஆக்சுவலி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி. ஒரு செகண்ட் ஃபிலிம்லேயே, டெக்னிக்கலி தமிழில் செகண்ட் ஃபிலிம் உங்களுக்கு. செகண்ட் ஃபிலிம்லேயே அந்த 100 crore ப்ளஸ் அந்த 150 crores ஆல்மோஸ்ட் ஆன் த வேர்ஜ் எடுத்த ஒரு சில டேரக்டர்ஸ் தான் நம்ம தமிழில் இருக்காங்க. லைக் அட்லி வந்து வித்தெரி அண்ட் லோகேஷ் மாநகரம்க்கு அப்புறம் கைதி பண்ணார். தென் நெல்சன் வந்து டாக்டர் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபுட்ஃபால் தானே, ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. ஸோ இப்படி ஒரு படம் வந்து ரொமான்டிக் ஃபிலிமில் நடந்தது இந்த ஜானர். இது எனக்கு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல தெரியல. இது ரொமான்டிக் ஃபிலிம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ட்ராமா, சம்திங் ட்ராமா. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஜானருக்கு வந்து இவ்வளோ ஃபுட்ஃபால் வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த ஜானருக்கு தான் ஃபுட்ஃபால் எப்பவுமே ஜாஸ்தி. இப்போ 3 Idiotsலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 365 நாள் ஓடின படம் வந்துட்டு சூரிய வம்சம். ஆமாம், துல்லாத மனம், காதலுக்கு மரியாதை, அதெல்லாம் என்ன ஜானர்? ஜானர் தான். ட்ராமா ஆல்வேஸ் ஹேஸ் த பிக்கெஸ்ட் லைஃப். இது இப்போ த்ரில்லர்னு வரும்போது ஒன்ஸ் யூ நோ வாட் த த்ரில் மூமெண்ட் இஸ், ஹூ டன் இட், இட் இஸ் ஓவர். இப்போ வேட்டையாள் விடையாளர் ரிப்பீட் வேல்யூ ஏன் இருந்ததுன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ், பிகாஸ் ஆஃப் த ஜேர்னி ஆஃப் ராகவன். மோர் தென் த சைக்கோ கில்லர் அதெல்லாம் தாண்டி, ஹூ டன் இட் தாண்டி, இட் இஸ் த ட்ராமா. ஸோ ட்ராமா ஆல்வேஸ் ஹேஸ் மோர் லைஃப். இது ரிப்பீட் வேல்யூ. நம்ம இப்போ டிராகன் நீங்கள் 4-5 வாட்டி நிறைய பேர் பார்க்குறாங்க, 10 வாட்டி பார்க்குறாங்க. என்னன்னா, இட் கிவ்ஸ் தம் an experience to watch the film again and again because it's emotions. It always has more இது. ஸோ அதனால தான் ஃபுட்ஃபால்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் ஃப்ரெண்டோட ரெண்டாவது படம். ஸோ பிரதீப்க்கு ஆஃப்டர் லவ் டுடே ஐ ப்ராமிஸ்ட் ஹிம் இட் வில் பி another 100 crore. நான் பண்ணதே அதுக்காக தான். ஐ வாண்டட் டு கிவ் ஹிம் a good follow up after love today and show him that to the people. அவன் பண்ணுற படத்தில் மட்டும் அது இல்லை, I'll show him as a star. 2 விஷயம் அந்த ஃபாலோஅப் கொஸ்டினில். ஒன்று வந்து இந்த ட்ராமா ஜானருக்கு வந்து ரிப்பீட் வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னது. அண்ட் செகண்ட்லி பிரதீப் வச்சு இப்போ இந்த ட்ராமா ஜானரே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ப்ரீவியஸ் நம்ம 90s பார்த்துருக்கோம், அது மீன் ஹிந்தியில் பார்த்துருக்கோம். பட் தமிழில் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் அவங்க வந்து அந்த ஆக்ஷனை நோக்கி தான் தேர் டூயிங். லைக் அப்போ தான் நம்ம வந்து வி கேன் பிகம் அந்த ஒரு பிக் லெவலில். நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக நானே அதை வந்து நம்ம ஃபைனலாக படம் இந்த ஓடிடிக்கெலாம் வரும்போது அட்ரஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். I'll tell you a issue that I faced. Maybe உங்களுக்கு, since you are an influencer, இது I had that pressure after ஓ மை கடவுளே. இப்போ ஓ மை கடவுளே நான் பண்ணும்போது ஃபேண்டசி ராம்காம்லாம் யார் பாப்பா, ராம்காமே யார் பாப்பான்ற ப்ரெஷர் இருந்தது. கரெக்ட். அந்த டைமில் ரொமான்டிக் ஜானரே வராது. ஆஃப்டர் ஓ மை கடவுளே did well, everybody wanted to do a similar film in a smaller budget, high concept films. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க, உங்கள் படம் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு நிறைய இதுவாக வச்சுன்னு. இன்ஃபேக்ட் நம்ம தமிழரசன் பச்சைமுத்து இருக்கார் இல்லையா, லப்பர் பந்து ஸோ ஸ்வீட்லி அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஸ்டேஜில் சொன்னார் இந்த மாதிரி, ஆஃப்டர் ஓ மை கடவுளே லைக் எங்களுக்கு இன்னும் ஐ காட் தட் கான்ஃபிடன்ஸ் டு டூ ட்ராமா, லைக் உங்கள் படம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரொமான்ஸ் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்ட்டு. ஸோ ஐ ஃபெல் ஓ மை கடவுளே ஓப்பன்ஸ் லாட் ஆஃப் டோர்ஸ். கரெக்ட். பட் அகெயின் ஃபிலிம்ஸ் லைக் கேஜிஎஃப் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் டு ஷட் மை டோர்ஸ்.
அகெயின் வேர் லைக் இப்போ நான் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் தான் பண்ணுறேன் ஆக்ஷன். பட் இதில் ட்ராகன்லேயே 2 ஆக்ஷன் பிளாக் இருக்குது. ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. பட் சம்வேர் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுற இதில் இப்போ நான் ஒரு கதை ஒன்று பண்ணேன். அந்த கதையில் திடீர்னு வந்துட்டு இல்லை ஆக்ஷன் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சம் அதர் ப்ரொடியூசர்ஸ் நாட் ஏஜிஎஸ் ஸ்டார்டட் டு ஆஸ்க். ஏன்னா ஹீரோஸ் சைடில் வந்து இந்த இது இருக்குது லைக் யூனோ ஹீரோஸ் வாண்ட் டு டூ மோர் லைக் ஃபிலிம்ஸ் லைக் கேஜிஎஃப். தட் இஸ் நத்திங் ராங் பிகாஸ் தட் இஸ் அ ஹை செல்லிங் கேக். ஏன்னா இப்போ டெர்மினேட்டர் மாதிரி ஃபிலிம்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ஆல்வேஸ் சோல்டு இன் அ பிக் லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிலிம் மேக்கிங். ஹாலிவுட்டில் எல்லா இடத்துலையுமே ஆக்ஷன் ஃபிலிம் செல் த மோஸ்ட். அது உண்மைதான். பட் இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ எம் அ பிக் டைம் ஆக்ஷன் ஃபிலிம் ஆக்ஷன் ஃபிலிம். இது எனக்கு ஈஸியாக வரும் ஆக்ஷன் எழுதுறது. எனக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் ட்ராகனில் நான் பிரதீப்பை வந்து 2வது படத்தில் ஆக்ஷன் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் வித்தவுட் இது பிகாஸ் த கான்செப்ட் இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் அண்ட் பிரதீப் ஐ ஷோட் ஹிம் ஆஸ் அ ஸ்டார் லைக் ஐ டோல்ட் யூ. ஸோ கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ தான் நம்மளால் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணும்போது இட்ஸ் லைக் சீட்டிங் ஆர் செல்ஃப் ஆல்சோ. ஸோ எனக்கு அந்த டிரான்சிஷன் பீரியட் ஒன்று வந்து நீங்கள் கேஜிஎஃப் டைம் தான் சொல்கிறீங்க. கேஜிஎஃப் இது எல்லாமே இட் ரியலி காட் மீ அ கைண்ட் ஆஃப் புட் மீ இன் அ ஸ்டேஜ். பட் அதுலேருந்து பிரேக் பண்ணி திருப்பி பண்ணது தான் ட்ராகன். பட் ட்ராகன் வாஸ் லைக் அ ரீஅஷூரன்ஸ். இப்போ நான் 150 crores இந்த ஃபுட்ஃபால்ஸ் எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்குறேன்னா இட்ஸ் லைக் ரீஅஷூரன்ஸ் டு மை செல்ஃப். சி பீப்புள் லைக் யுவர் ஃபிலிம்ஸ். பீப்புள் வாண்ட் ஃபிலிம்ஸ் லைக் யுவர் டைப் வேர் தெர் இஸ் மல்டிபிள் ரிப்பீட் வேல்யூ. நீ எப்படி படம் பார்க்குறியோ, நீ எந்த படங்கள்லாம் ரசிச்சியோ அந்த படங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. நீ உனக்கு என்ன வருதோ அதை ஒழுங்காக பண்ணு. மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை நீ பண்ணாத. நீ பண்ணினா மாட்டிப்ப அப்படின்றத எனக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது ட்ராகன். ஓகே. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் அதை பண்ணணும், ஐ வாண்ட் டு டெலிவர் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் படங்களில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயங்கள் வந்து லைக் ஓமை கடவுளையும் இருந்தது, இதில் இருந்தது. பட் பியாண்ட் தட் ஒரு ஹீரோவுக்கு வந்து நான் பண்ணுவேன், இதை பண்ணி லைக் அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியும், அதர் டேரக்டர்ஸ் பண்ணாலுமே ஹீ கேன் டெலிவர் அப்படிங்கிறது வந்து சம்மர் ஒரு பர்சனலி ரொம்ப கனெக்ஷனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனது பிரதீப். ஏன்னா என் தம்பி மாதிரி. அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு பிரதீப். அண்ட் ஏன்னா அவன் என் கூடையே தான் வளர்ந்தான். என்கிட்ட ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு வந்தான். என்கிட்டலாம் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றேன், நல்ல டேரக்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அட்லி அவங்க முருகதாஸ் சார் அவங்ககிட்டலாம் போய் சேர்றா அப்படின்னு சொல்லி நான் அவங்க கான்டாக்ட் வாங்கி அமுச்சு விடுவேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஐ வாண்ட் டு ஆல்வேஸ் டூ பிக் பெட்டர் இதுன்ட்டு. அவன் ஃபஸ்ட்டு படம் சைன் பண்ணும்போது ஐ ஹவ் டேக்கன் இன் மை பைக் டு சே எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கா, கரெக்டாக பார்த்துக்கலாம், யாரும் ஏமாற்றிடக்கூடாது அப்படின்ட்டு. ஐ ஒர்க்ட் as an assistant for like ஒரு சும்மா ஒரு 10 days 15 days to make sure that he is all right. சம்வேர் நாங்கள் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். இப்போது கோமாளி ஆகட்டும், மைக்கேல் லேவி, ஆல் நோ ஈச் அதர் ஸ்கிரிப்ட். இப்போ விக்னேஷ் ராஜா போர்த்தோல் டைரக்டர், we are all, he is my closest friend. You always want good for the other and I believe in industry எப்படின்றது எனக்கு தெரியாது, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஐ பிலீவ் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும். ஓகே, when you do think good for others only good will happen to you. And I feel இப்போ எங்கள் அப்பா அம்மா நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். அது எல்லாமே எனக்கு நான் ரிஃப்ளெக்ட் ஆகுதான் நான் நினைப்பேன். ஐ எம் இன் அ வெரி வெரி கிரேட் ஸ்டேட், கிரேட் மைண்ட் ஸ்பேஸ் அண்ட் goodness, lot of goodness is around me, good people around me, because I think it's because of them. And மற்றவங்க நல்லது நினச்சா நமக்கு நல்லது நடக்கும். ஓகே. அண்ட் பிரதீப்க்கு நான் வந்து ஃபஸ்ட் நான் போயிட்டு ஸ்டார் இஸ் பார்ன்னு நான் லவ் டுடேக்கு அப்புறம் நான் போட்டேன். அப்புறம் நான் அவனை ஸ்டார்னு சொல்லும்போது என்னை வந்து நிறைய பேர் இது பண்ணாங்க. இப்போ ஊரே அவனை ஸ்டார்ன்னு சொல்லுது. எனக்கு அது வந்து ஓகே, தட் இஸ் யூ ப்ரூவ்ட் இட் அகெயின் த்ரூ யுவர் ஃபிலிம் அப்படின்றது என்னுடைய. ஓகே, ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து நான் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கேட்கலான்னு நினச்சேன், பட் இட்ஸ் ரைட் பாயிண்ட் நினைக்கிறேன். உங்கள் படங்கள்லையும் சரி, நீங்கள் பேசும் போதுமே சரி, இந்த ஃபிலாசபிக்கல் டேக்ஸ் வந்து ரொம்பவே இன்டெப்த்தாக இருக்குது உங்கள் ஃபிலிம்ஸ்லேயுமே சரி, நீங்கள் பேசும் போதுமே சரி. பட் இந்த ஏஜில் நம்ம சொல்லுவோம்ல, சில ஏஜில் தான் சில விஷயங்கள்லாம் அந்த ஃபிலாசபிலாம் ஹிட் ஆகும். அது ஒன்று வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தா ஒன்று வரும், இல்லை மேபி கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் புக்ஸ் யூ ரீட், அது உங்களை அந்த ஃபிலாசபிக்கலாக மூவ் பண்ண வைக்கும். அஸ்வத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இன்டெப்த் மீனிங் இருக்குது. இப்போ ஒரு ஓமை கடவுளையாக இருக்கட்டும், அதில் MS பாஸ்கர் அவர் ஏன் அப்படி இருக்காருங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் வச்சுருப்பீங்க.
அது பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகும். அண்ட் இங்கே இந்த படத்துலையுமே அந்த மாதிரி லைக் ஒரு தப்பு பண்ணால் நம்ம அது வந்து வி கேன் ஓன் இட், லைக் நம்ம மாறலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்காக இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ஃபிலாசபி இன்டெப்த், இது அஸ்வத்துக்கு வந்து பிகாஸ் ஆஃப் ரியல் லைஃப் ஆர் த சோர்ஸ் மெட்டீரியல்? பார்ட்லி ரியல் லைஃப் அண்ட் ஆல்சோ பார்ட்லி வாட் யூ அப்சர்வ் இன் த வேர்ல்ட். இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ குட்னஸ் கம்ஸ் வித்தின், அதே மாதிரி இட்ஸ் வாட் யூ ஆர் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபிலிம்ஸ். நீங்கள் யாரோ அது படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை நான் நம்புகிறேன். அதுதான், அவ்வளோதான். இன்னொன்று, இப்போது என்னை ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னை பார்க்கும்போது திமிரு பிடிச்சோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட ட்வீட்ஸ் வெறும் ட்வீட்டாக போடும். என் இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் இவன் கரெக்டாக தானே பேசுகிறான் அப்படின்னாங்க. அப்புறம் படம் என் கான்ஃபிடென்ஸை குறை சொல்லிட்டு இருந்தானுங்க. உன்னை ஒரு நாள் அடிக்கிறோம் பாடுறா, எப்படி ஒன்று புழக்கிறோம் பாடுறா நானுங்க. அவங்களே வந்து திரும்பி படம் பார்த்துட்டு இந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்றேன், உங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாரி கேட்குறவங்க தானே. ஐம் சீயிங் அப்சர்விங். இப்போ நான் இங்கே ஒரு இது பார்க்குறேன், ஒருத்தன் ஈகோலாம் விட்டுட்டு வந்து சாரி கேட்குறான், நான் உங்களை தப்பாக பேசிட்டேன் ப்ரோ உங்களை பற்றி தெரியாமன்னு. எனக்கு அவன் பெரிய மனுஷனாக தெரியும். ஐம் அப்சர்விங் சம்திங் ஃப்ரம் ஹிம் வேர் ஹி லுக்ஸ் லைக் அ கிரேட் கை இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. இப்போ நான் போய் ஒருத்தங்கிட்ட சாரி கேட்குறதுன்றது பெரிய விஷயம். கரெக்ட். ஆனால் ஒருத்தங்கிட்ட சாரி கேட்குறான், அவன் பண்ணது தப்புன்னு, அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ அப்சர்வ் இன் யுவர் லைஃப் அண்ட் இட்ஸ் வே யூ brought up ஆல்சோ. உங்கள் அப்பா அம்மா எப்படி உங்களை வளர்த்துருக்காங்க, நீங்கள் என்ன சரௌண்டிங்கில் வளர்றீங்க, நீங்கள் என்ன மாதிரியான பீப்புள். ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, உங்களை சுற்றி அப்போ குடிச்சிட்டே ஒருத்தர் இருக்கான்னா நீங்கள் அந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இதுவாக இருக்கும். நீங்கள் அதை விட்டு வெளியே வரும்போது, இப்போ நீங்கள் இது ஒரு யோகா சென்டர்லேயே உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் வந்து யோகா பண்ணுறவங்களோட இருக்கும்போது அது இதுவாக இருக்கும். கிளப்பிங் கல்ச்சர்லேயே இருக்கீங்கன்னா அவங்க கூட இருக்கும்போது உங்கள் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். இட்ஸ் த பீப்புள் ஹூ யூ ஆர் சரௌண்டட் வித் ஹூ டிஃபைன் யுவர் mindset, life and everything as well. I think I'm surrounded by balanced out things of lot of humor, lot of friends and lot of good people. Okay. And இப்போ வந்து உங்கள் படம், இப்போ இந்த படம் வந்து லைக் பிரதீப் ஒரு இதில் சொல்லியிருந்த போது நான் ஒரு ஒன்லைனர் சஜஸ்ட் பண்ணேன் அஸ்வத்துக்கு அப்படின்னு சொல்லி. இட்ஸ் பேசிக்லி இந்த நான் ஒரு 48 அரியர் கிளியர் பண்ண ஒரு காலேஜ் அதுதான். ஓகே. ஸோ we wanted to do a film together. We had couple of ideas. இந்த மாதிரி இது பண்ணலாம் போது இந்த ஏஜுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் ஓகே ஐல் ரைட் த என்டையர் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், இது எல்லாத்தையும். பிகாஸ் ஐ கேனாட் ரைட் டுகெதர் ஒரு இது. ஓகே. we thought initially we can, but அது நடக்கல. ஏன்னா அதுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். he was busy with like and obviously had to like I had to bring it in my zone. இப்போ இது வந்து ஒரு வெறும் அரியர் கிளியர் பண்ணுற படமா இல்லை சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி பேசுகிற படமா எல்லாமே இருக்கிறப்போ ஐ ஆப்வியஸ்லி ஹேட் டு டேக் இட் லைக் இது. அதனால தான் இட்ஸ் லைக் வி டிடன்ட் ஈவன் வாண்ட் டு இது, பட் இஸ் லைக் இதுன்னு இப்போ சி அண்ட் இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் பிரதீப் ஆல்சோ டு அக்னாலஜ் இட் எவ்ரிவேர் சேயிங் தட் யூ நோ த என்டையர் ஸ்கிரிப்ட் வாஸ் டன் பை பிகாஸ் ஐ இட் பேசிக்கலி ஐ ஹவ் ரிட்டன் இட். தட்ஸ் தி ட்ரூத். பட் சின்ஸ் தட் அந்த ஒரு அரியர் கிளியர் பண்ண போகிறது, காலேஜுக்கு திரும்பி போகிறதுன்றது இதுன்றதால ஐ கேவ் ஹிம் கிரெடிட் ஆல்சோ. அவ்வளோதான். ஓகே. அண்ட் உங்கள் படங்களில் இந்த செகண்ட் சான்சஸ் சி தோ ஓமை கடவுள் வந்து ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபிக்ஷன் அந்த மாதிரி இருக்குந்தா கூட கிட்டத்தட்ட ஓமை கடவுளே டிராகன் ஒரே கதை தான். லைக் கிட்டத்தட்ட அந்த செகண்ட் சான்சஸ்ங்கிறது வருது, பட் ஸ்டில் இட் சவுண்ட்ஸ் வெரி ஃப்ரெஷ். இப்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி இந்த செகண்ட் சான்சஸ்ங்கிற மேலே அந்த ரெக்கரிங் தீம் தான், பட் ஸ்டில் இந்த படம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் காட்டணும். ஏன்னா அந்த தீம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷாகவும் காட்டணும். எனக்கு பர்டிகுலர்லி இந்த விஜய் சேதுபதி கேரக்டரும் உங்கள் மிஷ்கின் கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி எனக்கு சிமிலராக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆல்தோ காட் அவர் அப்படி இல்லை அப்படின்னா அதில் காட் வந்து அவர் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இவன் நல்லா வாழ்கிறதுக்காக போய் புரிஞ்சுட்டு வருவான். இதில் வந்துட்டு வேற வழி இல்லாமல் திரும்பி ஹில் கோ பேக் இன் டைம், கோ பேக் டு காலேஜ். கரெக்ட். வேர் ஹீ இஸ் பீன் ஃபோர்ஸ் டு கோ இன் டு, ஹி ஹாஸ் நோ அதர் ஆப்ஷன். அதில் ஹி இஸ் பீன் கிவன் அன் ஆப்ஷன் பை த காட். ஹியர் ஹி இஸ் ஃபோர்ஸ் டு கோ பேக் வித்தவுட் எனி ஆப்ஷன்ஸ். அதில் ஹி கேன் டர்ன் டவுன். கரெக்ட். வேணா அந்த டிக்கெட் வாங்கி இல்லைனா கிளம்பலாம், பட் ஹி ஹாஸ் நத்திங் டு லூஸ். இஸ் கோயிங் பேக் பிகாஸ் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு சே நோ. அதனால் அது இது வந்துட்டு இது பண்ணாலும் அவனை போட்டு கொடுத்துருவேன். அதனால் ஐ ப்ளோ யுவர் கவர். அதனால் வேறு வழி இல்லாமல் போகிறான். இதுதான் அது ரெண்டுல டைனமிக்ஸ். பட் போத் ஆஃப் தெம் ஆர் மோர் லைக் அ காட்லி கேரக்டர் விச் வாண்ட்ஸ் குட் ஃபார் ஹிம். கரெக்ட். வாண்ட்ஸ் டு அவர் வந்து உன் வழியிலே போய் நீ போய் உண்மையை கற்றுட்டு வாடான்னு அனுப்புறாரு. இவர் வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு போயிட்டு சரி பண்ணிட்டு வா, ஃபவுண்டேஷனே போடாமல் பில்டிங் கட்டு போய் ஃபவுண்டேஷனை போட்டுவான்னு அனுப்புறாரு. இவ்வளோதான். ஓகே. ஆனால் எனக்கு மிஷ்கின் கேரக்டர் பர்டிகுலர்லி ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு கேரக்டர். நிறைய பேர் வந்து லைக் அந்த விமன் கேரக்டர்ஸ் நல்லா இருக்குன்னு அதெல்லாம் விஷயம் ஒரு மிஷ்கின். அது வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் எனக்கும் அவருக்குலாம் இது
ஏன்னா நான் ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹவ் ஐ வாண்ட் மை ஆக்டர்ஸ் டு ஆக்ட். ஓகே. இவன் வந்து இது பண்ண மாட்டான்டான்னு பிரதீப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார். இவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான்டா, இவன் இது பண்ணுறான்டா, இவன் இதுன்ட்டு. அப்புறம் எனக்கு நடிப்பு சொல்லித்தராடா அப்படின்ட்டு. ஒரு 4th 5th டேல he was sitting somewhere and he could just call me. He is also a director. Yeah. Ashwath, I like your show, man. I like the show you are putting up. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் உட்காந்து கத்தி திடீர்னு சொன்னார். ஏன் ஃபீல் பண்ணி சொன்னார்னு தெரியல. பிகாஸ் யூ நோ ஐம் கெட்டிங் ஒன்லி த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஹீ நோஸ் ஐம் மேக்கிங் ஹிம் ஆக்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. வேர் நான் பார்த்த மிஷ்கின் இப்போது நல்லா படித்த ஒருத்தர், ரொம்ப எத்திக்கலான ஒருத்தர், குட்னஸ் மட்டுமே மிஷ்கின் இருந்தால் அது என்னவோ அதுதான் அப்படியே உங்களுக்கு இந்த கேரக்டராக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தட் கேரக்டர் வாஸ் ரிட்டன் வித் மிஷ்கின். ஓகே. இன் மைண்ட் ஆல்சோ மிஷ்கின் வச்சு தான் அந்த கேரக்டர். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்றதே யாருக்கும் தெரியாது. திடீர்னு நீங்கள் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இவர் இப்படி பேசுவார்ன்ற மாதிரி இருக்கும். அடுத்தது கமிங் டு த பாயிண்ட், ஒரு ஃபெயிலியரை பற்றி சொல்ல போகிறேன். அவர் பொண்ணையே தூக்கி ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னும் போது யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா மிஷ்கின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, மரியம் ஜார்ஜும் சிம்லர். மரியம் ஜார்ஜுன்ற கேரக்டர் அந்த நெய்வ்னஸ்னால தான் அந்த சீன் அப்படி ஒர்க் ஆகுது. அவருன்றதுனால தான் அந்த கேரக்டரே அப்படி எழுதினேன். ஓகே. இல்லை, இன்ஃபேக்ட் எனக்கு வந்து மிஷ்கினோட கேரக்டர் வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஆர்க் மாதிரி இருந்தது மற்ற கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து லைக் ஜிவிஎம் வந்து இஸ் காலிங் டு வெரிஃபை இல்லை, அப்போ கூட அவர் வந்து he will not be in a hurry to say yes, he is still waiting, லைக் நான் தான் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான். ஆல்தோ ஹி லைக்ஸ் பிரதீப், அவன் அந்த எஃபோர்ட் போட்டிருக்காரு, அதெல்லாம் ஹி லைக்ஸ் இட், பட் ஸ்டில் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் மூமெண்ட். அவர் வந்து நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு ட்ரூவாக இருப்பேங்கிற மாதிரியான ஒரு ஆர்க்கோடு அது க்ளோஷர் ஆகுது. மிஷ்கின். ஆமாம். ஸோ மிஷ்கின் பொறுத்த வரைக்கும் அவர் எங்கேயுமே வந்து இதெல்லாம் ஆக மாட்டார். ஹீல் ஃபீல் கில்ட்டி பிகாஸ் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் சரி விட்டு தொலைச்சிருக்கலாம், இவன் லைஃப்குள்ளே எதுக்கு திரும்பி வந்தோம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த பாவமாக பார்க்க மாட்டார். நீங்கள் ஸ்விக்கி பாயை பார்க்கும்போது ஐயோ இப்படி அப்படின்னு பார்க்க மாட்டார். என்னடா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, நான் கூட உன் லைஃபே போச்சுன்னு நினச்சேன்டான்னு தான் சொல்லுவாரே தவிர என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்க மாட்டார். நானும் அப்படி தான் சார் நினச்சேன்னு சொல்லிட்டு அப்பா சிரிப்போம். ஹீ ஸ்டில் திங்ஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன் டு இஸ் ரைட். இட்ஸ் லைக் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். அதாவது உனக்கு வாட் யூ டிட், வாட் யூ டிசர்வ், அதுக்கான இதெல்லாம் உனக்கு கிடச்சிது, நீ திருந்திட்ட, எல்லாமே ஓகே. அண்ட் இஸ் வெரி மோரல் பர்சன். அண்ட் அவர் கடைசியாக ஒரு பொண்ணையே அவனுக்கு தராரு. கரெக்ட். ஏன் தராரு? ஃபஸ்ட்டில் ஒரு டயலாக் ஒன்று வரும், நீ யாரை காமிச்சாலும் வேணான்னு சொல்கிற. இன்னொன்று ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் அவரோட மைண்ட் செட்டே 10 வருஷம் கழிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஏன் சொல்கிறாருன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்றது மேட்டர் இல்லை, 10 வருஷம் கழிச்சு இது. ஸோ when he's finding daughter for his I mean when he's finding மாப்பிள்ளை for his daughter, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிப்பார். இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறவன் முக்கியம் இல்லை, ஃப்யூச்சரில் உன்னை நல்லா பார்த்துப்பானா, ஃப்யூச்சரில் அவன் வந்து நல்லா வேலையில் இருப்பானா. he thinks futuristic about the கைண்ட் ஆஃப் அ மாப்பிள்ளை ஹில் சி. அதனால தான் இன்ட்ரோல் பிளாக்ல கூட அவர் சொல்லுவார், நீ எந்த பையனாக காமிச்சாலும் வேணாம்னு சொல்கிற, இந்த பையன் எனக்கு ஓகே இல்லைனா 3 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத பண்ணுவார். அந்த பொண்ணு சொல்லும் 3 வருஷம் கழிச்சு தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு கேட்டு வீட்டுக்கே வருவார். ஏன் கொடுக்குறாரு பொண்ணை மிஷ்கின்? அவரோட கேரக்டர் ஏன்னா ஃபியூச்சரில் நல்லா இருக்கும். ஹி திங்ஸ் ஏஎஸ் ஃபியூச்சர். ஹி நோஸ் திஸ் கைஸ் ஃபியூச்சர் வில் பி பிரைட் பிகாஸ் ஆல் த மிஸ்டேக் தட் ஹி ஹஸ் டன் ரைட் நவ். அவன் வந்து இப்பயே எல்லா தப்பையும் பார்த்துட்டான், சரி பண்ணிட்டான். இனிமேல் அவன் வாழ்க்கையில் தப்பே பண்ண மாட்டான். இவன் பெரிய ஆளாக வந்துடுவான், என் பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுக்குறேன். ஹி இஸ் செக்யூர் அபவுட் ஹிஸ் டாட்டர்ஸ் இது பிகாஸ் ஹி நோஸ் இஸ் கோன் பி குட் இன் ஃபியூச்சர். அதுதான் அவருடைய இது. ப்ரொஃபஷ்னலி ஹி திங்ஸ் அபவுட் ஃபியூச்சர், ஏஐ எல்லாமே. கரெக்ட். விச் மீன்ஸ் அவன் பொண்ணுக்கும் ஃபியூச்சர் 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணு நல்லா இருப்பாளான்னு தான் யோசிப்பான். இன்னைக்கோட 10 வருஷம் கழிச்சு இந்த பையனோட நல்லா இருப்பான்னு நினச்சதான் அந்த பொண்ணை கொடுக்குறான். அதுதான் அவருடைய கேரக்டர். மிகையா பார்த்தீங்கன்னா எப்படா பிரின்சிபலே ஒரு பொண்ணை தருவார்னா அங்கே தான் மிஷ்கின்ற ஆள் தருவாருன்ற. சி தட் இஸ் பை ரைட்டிங் அண்ட் சூஸிங் த ரைட் ஆக்டர் கம்ஸ் இன் டு இது. ஸோ தே சே 50% ஆஃப் யுவர் ஃபிலிம் இஸ் வெல் டன் வென் யூ புட் இன் த ரைட் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சேம் ஐ ஹேட் த ரைட் ஆக்டர் ஹூ வில் கன்வின்ஸ் யூ டெல்லிங் மிஷ்கின் இதை பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த இமேஜ் ஆட்ஸ் அப். இப்போது சசிகுமார் சார்னா அவர் திடீர்னு ஒரு சீனில் வந்துட்டு ஒரு 20 கோடி கொடுத்துட்டு போகிறார் ஒருத்தருங்கன்னா நம்புவீங்க. ஏன்னா சசிகுமார் பண்ணுவார். அந்த மாதிரி தான் மிஷ்கின் சார் ஒரு பொண்ணை கொடுக்கக்கூடிய ஆள் தான்ப்பா அந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே. அண்ட் இப்போ இந்த ஸ்டோரியிலையுமே வந்து லைக் நிறைய வந்து லைக் லாஜிக்கலாக நம்ம யோசிப்போம், இது நடக்குமா, இது நடக்க சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் அது வந்து ஒரு டேரக்டர் வந்து ஓகே இதை நம்ம நம்ப வைக்கலாம், ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ப வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஒர்க்கை போடுறோம். அதுக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும்ல.
அது எங்கே வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? ஏன்னா ஓமை கடவுள் அட்லீஸ்ட் ஃபேண்டசி நீங்கள் என்னன்னாலும் சொல்லலாம், கடவுள் கொடுத்துட்டாரு டிக்கெட், செகண்ட் டிக்கெட் கொடுத்துட்டாரு, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு. டிக்கெட் கொடுக்கறது மட்டும்தான் ஃபேண்டசி, கரெக்ட். மற்றபடி நடக்கிறது எல்லாமே ரியாலிட்டி. பட் அட்லீஸ்ட் அதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கிறதுனால ஆடியன்ஸ் கேன் அக்செப்ட், ஓகே இது நடக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. பட் ஹியர் ஒருத்தன் வந்து மறுபடி காலேஜுக்கு போகிறான், அது நிறைய பேர் பண்ணி அது நிஜத்துலேயே அது நடந்திருக்கு ப்ரோ. அண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே திருப்பி வரா, லாட் ஆஃப் கோயின்சிடென்சஸ் நடக்குது. இப்போது போன எக்ஸ் அப்படியே போயிட்டா அப்படின்னா அதில் ட்ராமா இல்லை. கரெக்ட். எக்ஸ் திரும்பி வரும்போது தானே ட்ராமா இருக்கு. வாட் இஸ் சினிமா? நம்ம ஒருத்தர் ரோட்டில் இங்கேருந்து இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது? வேளச்சேரி. இங்கேருந்து வேளச்சேரிக்கு ராஜசேகர் போகிறாருன்றது கதைன்னு வச்சுக்கோங்க. அவர் பைக் ஓட்டு போனார் வீட்டுக்கு போயிட்டாரு. இதில் என்ன கதை இருக்குது? பைக் ஓட்டு போனார், திடீர்னு பார்த்தா ஒருத்தன் அவனை கடத்திட்டு போயிட்டான். அங்கே கடத்திட்டு போனது பார்த்தா அவருடைய எக்ஸு வந்து இப்போ மிரட்டுதும் பொண்ணு. நீங்கள் கதை கடைசியாக போய் வீடு சேர்ந்தாரா இல்லையான்றது தான் கதை. கரெக்ட். ராஜசேகர் வேளச்சேரி வீட்டுக்கு போய் சேர்ந்தாரா இல்லையான்றது தான் கதை. ஆனால் அந்த கதையில் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராமா பில்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சிக்னலில் நின்னீங்க, சும்மா ராஜசேகர் வேளச்சேரி போய்ட்டு சிக்னலில் நின்னார், திடீர்னு பார்த்தா அங்கே வந்து சுற்றி இருக்கிற எல்லாமே அவர் சிக்னல் நின்னாரு, டிராஃபிக் சிக்னலில் எல்லாருமே காணா போகிறாங்க, அவர் வண்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு போகலாம். இல்லை அவர் போயிட்டே இருக்காரு, திடீர்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட் ஆகி வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறாரு. இப்போ அவருக்கு வீட்டுக்கு போகணும், திரும்பி அவர் பொண்டாட்டி தேடிட்டு இருக்குன்னா அதுக்கு தானே கதை, அதானே ட்ராமா. வீட்டுக்கு போறாருன்னு போயிட்டா இருந்தால் சரி போயிட்டீங்க என்ன இப்போ, அது சினிமா கிடையாதுல்ல. அது அது வந்து ஆட்டோபயோகிராஃபி, இல்லாட்டி அது வந்து இது டாக்குமெண்ட்ரி. ட்ராமா எப்போ பில்ட் ஆகும்னா கான்ஃப்ளிக்ட் எப்போ பில்ட் ஆகும்னா ஹீரோக்கு ஒரு தேவை இருக்குது, ஆனால் அதை தடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வருது, அந்த தடையை மீறி அவன் எப்படி பண்ணுறான் தடை. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 10 தடை, அந்த 10 தடையை தாண்டி 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 இவன் வீட்டுக்கு போகிறான். இல்லை 10 தடையை தாண்டி இந்த வீட்டுக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு வேறு இடத்துக்கு போகிறான். 10 தடையை தாண்டி அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விழுந்து செத்துடுறான். எல்லாம் ட்ராமா. ஒன்று வந்து ட்ராமடி, ஒன்று வந்து ட்ராஜடி, ஒன்று வந்துட்டு ஹாப்பி எண்டிங், இன்னொன்று வந்துட்டு பார்ட் 2க்கு லீடு. வீட்டுக்கு போகிறான், பார்த்தா வீடே அங்கே இல்லை. என்ன ட்ராமா? ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி டெல்லிங் இஸ் ட்ராமா. ஸோ ஓகே, அதில் வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. அண்ட் இந்த ஸ்டோரிக்கு மல்டிபிள் கிளைமேக்ஸஸ் இருக்கலாம். ஒரு டேரக்டராக இருக்கும் போது உங்களுக்கு தோணி இருக்கும்ல, இட் குட் பி ஒரு ட்ராஜடியாக முடிக்கலாம். நீங்கள் சொன்ன இந்த இது எக்ஸாம்பிள்லேருந்தே நான் எடுக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கிளைமேக்ஸ் தான் பர்டிகுலராக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயம். ஏன்னா பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து ஓகே, அவன் வந்து நிறைய படங்கள் எப்படி இருக்குன்னா, அவன் க்ரைம் பண்ணியிருந்தா கூட ஹி குட் பி சக்ஸஸ்ஃபுல். அப்படி ஒரு சில ஃபிலிம்ஸ் இருக்குது. அண்ட் அது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படங்களும் இருக்குது. அவனோட ட்ரூத்தை ஓன் பண்ணிக்கிறான், அவனோட ஃப்ளாஸை ஓன் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களுமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி படங்களும் இருக்குது. அஸ்வத்துங்கிற டேரக்டர் வந்து இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டிசிஷன், ஹவு ஹி அரைவ்ஸ் இட்? ஒன்றும் இல்லை, இப்போ இவன் பண்ண தப்புக்கு போய் படித்து கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னா, அங்கே வந்துட்டு அவன் படித்து கிளியர் பண்ணுறான்றது ஒரு பேசிக் ஸ்டோரி. கரெக்ட். பட் கதை என்ன? ஒருத்தன் பண்ண தப்பு அவனை திருப்பி துரத்திட்டே வருதுன்றதான். இப்போது அவன் தப்பு தெரிஞ்சு பண்ணான், இப்போது வேறு வழி இல்லாமல் பண்ணுறான். அவன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்காக தப்பு பண்ணான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப், அதுக்காக காலேஜ் போகிறான்றது, அப்புறம் ஒரு பாயிண்டில் திருந்திடுறான். இப்போது அந்த கடைசி எக்ஸாமுக்கு வந்து அவன் நல்லா படிச்சிருக்கான். இவன் இப்போ அது என்னதான் காமெடி இதுன்னு அவன் போகிறது, ஏர்போர்ட்டுக்கு போகிறது அது நடந்தாலும் அவன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னா ஸ்மைல் பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு எக்ஸாம் நல்லா வந்திருக்கு. ஆனால் அவனை மீறி அவனுக்கு பிரேக்கப் ஆனப்போ அந்த தூங்காமல் வந்தது, இப்போ திருப்பி எக்ஸாமுக்கு படித்து தூங்காமல் ஆனதுனால அவனுடைய பர்சனல் இதனால, ஹெல்த் ரீசன்ஸ்னால அவனால் எக்ஸாம் எழுத முடியல, அவுட்டு. இப்போது ஒன்று அவன் அப்படியே விட்டுருணும், விட்டால் ஃபெயில் ஆனால் மாட்டிப்பான், முடிஞ்சிச்சு. இல்லை பாஸ் ஆகணும், ஒரே ஒரு பேப்பர் தானேன்ற அந்த மனுஷன் எவ்வளோதான் நல்லவனாக மாறினாலும் லைட்டாக இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டா, அதுதான் ஹியூமன் நேச்சர். நம்ம வந்து எவ்வளோதான் திருந்தினாலும் இந்த கடைசி ஒரே ஒரு தம்மு, இந்த சரி ஒரே ஒரு தம்மு அவ்வளோதான். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தம்மு, இதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் பண்ணோம். அதாவது பண்ணுற தப்பு திரும்ப நம்மளை துரத்திக்கிட்டே வரும். அண்ட் இட்ஸ் நாட் லைக் யூ வில் ஃபுல்லி கெட் டிட்டாச்ட். குடிக்கிறவன் நிறுத்துவான், பார்த்துருக்கீங்களா? திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் போகும்போது திருப்பி ஆரம்பிப்பான், சரி ஒரே ஒரு ரவுண்டரா எங்களுக்காக. அந்த மாதிரி தான் இப்போது எனக்கு ஒரே ஒரு பேப்பர் தானே, சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறான். ஆனால் அது பண்ணது இன்னொருத்தன் லைஃப் எஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு தெரியும் போது அவன் எப்படின்னா பண்ணுறான், ஹியூமனாக மாறுறானா, ஹீரோவாக மாறுறானா, என்ன பண்ணுறான், இல்லை அப்படியே பழைய கெட்டவனாக இருக்கானா.
he becomes hero when he accepts the truth in front of everybody. அண்ட் அதுதான் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கணும். பட் உண்மையை ஒத்துக்கிட்டான், எல்லாமே அவன் லைஃப் விட்டு போயிருக்கும். உண்மையை ஒத்துக்கிட்டா ஜெயிலுக்கு போவான், இது பண்ணுவான், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் எல்லாம் புரிஞ்சிச்சு. ஆனால் ஆடியன்ஸ்க்கு வெளியே போகும்போது என்ன ஹோப் எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒருத்தன் வந்தான், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்சான், தப்பான வழியில் போனான், ஆனால் அவனே அவனை திருத்தி பண்ணான், ஆனால் திருப்பி ஒரு தப்பு பண்ணான், அதனால் நடுத்தருக்கு வந்துட்டான். அப்படின்னும் போது உங்களுக்கு கதை நடுத்தருக்கு வந்துட்டான்றது கதை இல்லை. கரெக்ட். ஆனால் நடுத்தருக்கு வந்தான், லைஃபே நடுத்தருக்கு வந்துட்டானா லைஃபே போச்சுன்னு தான் தோணும். லைஃபே போகல, திரும்பி எழுந்து ஓடு, ஃபஸ்ட்லேருந்து அப்பா இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். வேறெவர் யுவர் லைஃப், நீங்கள் சினிமாவில் இல்லை எந்த ஃபீல்டில், இப்போது நீங்கள் அம்பானியார் என்ன வேணால் ஆகுங்க, ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஏதோ லைஃப் ஜீரோக்கு வந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட். ஜீரோக்கு வந்துச்சான்றது கிளைமேக்ஸ், ஒரு டைப் ஆஃப் கிளைமேக்ஸ். இதெல்லாம் பண்ணி ஜீரோக்கு வந்துட்டான்பான்றது கிளைமேக்ஸ். பட் ஐ வாண்ட் டு டெல் அ கிளைமேக்ஸ் வேர் ஐ வாண்ட் டு கிவ் ஹோப். யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் பேக் ஃப்ரம் zero. Okay. When you have people to support you, the 2 or 3 people. Here I had this father. Okay. One. Second, why he starts back from first அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ட்ரிப்ளிகேனில் கொண்டு வந்து வச்சது. அவன் எந்த ஏரியாவில் வளர்ந்தானோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ட்ரிப்ளிகேன்லேருந்து ஈஸியாக இருக்குது, போய் இப்போ ஃபாரின் போகிறவாச்சோ திருப்பி அதே வீட்டுக்கு கொண்டு வரேன். ஆனால் இப்போ நான் வந்து அதே வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது எப்படி அதே வீட்டுக்கு கொண்டு வர முடியும், அந்த வீடு வாடகை விட்டுருக்க மாட்டாங்களா அப்படின்னும் போது தான் அந்த பாய் கேரக்டரை வச்சு இவங்க ஃபேமிலி, இவங்க எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையும் இருப்பாங்க, அவருக்கு இவங்களை பற்றி தெரியும், அதனால அவர் திருப்பி அது கொடுக்கும்போது லாஜிக்கலாக இமோஷ்னலாக அந்த ரீசன் வந்து அட்ரெஸ் ஆகுது, அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த ஸ்டார்டிங் பேக் ஃப்ரம் அகெயின் வாஸ் மை இது. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு பாயிண்டில் வந்து யூ ஹேட் த கட்ஸ் டு அக்செப்ட் த ட்ரூத், அக்செப்ட் த ஃபேக்ட் அண்ட் எவ்ரி திங் கோஸ் ஃப்ரம் யர் ஹேண்ட் அண்ட் யூஆர் லாஸ்ட். அவன் குடிச்சிட்டு அப்படியே போதையில் இதாகிடுறான்னா என்ன வேணால் பண்ணலாம், அவன் அந்த கவலையிலே போதையில் செத்துட்டான், இல்லை என்ன பண்ணுறது, ஜெயிலே கடந்து இதுவாகிட்டான், சூசைட், என்ன வேணால் பண்ணலாம். பட் மை இன்டென்ஷன் இஸ் அஸ்வத் த டைரக்டர், த பர்சன் ஐ எம் இஸ், என்ன போனால் என்ன, யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் பேக். ஓகே, அந்த ஹோப் வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும். இதுதானே எல்லாருக்குமே தேவை. இப்போது லைஃப் நம்ம எல்லாருக்குமே எனி பாயிண்டில் இப்போ நான் போய் நான் டைரக்ஷன் ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வருஷம் ஒரு கதை சொல்லி வெயிட் பண்ணியிருக்கேன். அது 2 நிமிஷத்தில் நின்றுடுச்சு அந்த கதை நரேஷனே. என் 1 இயர் வேஸ்ட்டு, 6 மாதம் 1 இயர் வேஸ்ட்டு அந்த நரேஷன். ஸோ அதனால் நான் அந்த ஃபீல்டு சினிமா விட்டு நான் லாய்க்கலன்னு போயிருந்தேன்னா there is no oh my god, there is no dragon. But I always started back again. Okay, we'll trust our basics and we always started back. அதுக்கு காரணம் யார்? என் ஃப்ரெண்ட்ஸு, என் அப்பா அம்மா. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவ்வளோதான். யூ கிவ் ஹோப். My films is about giving hope. இப்போ Oh My Kadavale is about I'm giving a hope. You can always still get back to the people who நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் அவங்க அருமை தெரியாமல் அவங்கள தொலைச்சிருப்பீங்க. யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சான்ஸ் டு கோ அண்ட் சே சாரி அண்ட் கெட் பேக். இவனுக்கு கிடைச்ச மாதிரி செகண்ட் சான்ஸ்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. உனக்கு கிடைச்ச இந்த ஒரு சான்ஸ்லேயே அதை சரி பண்ணிக்க, இல்லைனா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுதான் இது. I'm giving a hope here saying that you can always start back. அண்ட் உங்களோட கப்பல் ஆஃப் ட்வீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ அது அந்த சினிமாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அபவுட் யுவர் பேரண்ட்ஸ் யூ புட் அப் அ ட்வீட் அண்ட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அந்த ஒரு கேங்கோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. அண்ட் ஹவு மச் உங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து நடக்கிற விஷயங்களை சினிமாவில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கதையை அப்படியே எடுத்திங்கன்னா மொக்கையாக இருக்கும். ஆமாம், இதுதான் ரியாலிட்டி. இல்லை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் உங்கள். கரெக்ட். அது எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாலும் அது ஸ்க்ரீன் பிளேயில் சீன்னா நீங்கள் கான்ஃப்ளிக்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போது பேச்சுலர் லைஃபு, கிரிக்கெட் கிரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த அன்பு கேரக்டர்ஸு, அப்புறம் அந்த 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 பெட்டு, ஃப்ளோர் பெட்டு, அந்த கர்டன்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த இது எல்லாமே என் லைஃப்பில் இருந்தது. பட் இந்த இது இருக்குது இல்லையா, அதாவது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நான் வாரானா வீட்டில் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீக்கெண்ட் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துட்டு எல்லாரும் ஆஃபீஸ் போய்டுவாங்க, நான் கிளம்பி வீட்டுக்கு போய்டுவேன். அந்த மாதிரி தான் என் லைஃப். ஸோ பேக் ட்ராப் செட்டிங் எல்லாத்தையும் நம்ம ரியல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற அந்த ஃபிக்ஷனல் கதையை அதுக்குள்ளே வியூ பண்ணிக்கணும். அதாவது இப்போ ட்ரிப்ளிகேனில் இருக்கான், திருப்பி கொண்டு போயிட்டு காசை வீட்டில் கொடுக்குறான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நடக்கலை. ஆனால் காசு வாங்கினது அவனுங்கிட்ட உண்மை. அந்த காசை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஆனால் காசை வாங்கி வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா, சம்பளம் கொடுத்தா எப்படி இருக்குன்றது மிக. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் பிளெண்டிங் ரியல் அண்ட் ஃபிக்ஷனல் அண்ட் இது. ஸோ ரியலை பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு
கேரக்டர்ஸ் உருவாகும், ஆக்டர்ஸ் இது ஜியாகிரஃபி உருவாகும், பேக்ட்ராப் உருவாகும். ஃபிக்ஷனை மில் பண்ணும்போது அது ரெண்டும் சேர்ந்து பிளெண்ட் ஆகும். இவ்வளோ தான். இப்போ எக்ஸாம்பிள் ஓமை கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் பண்ணுது. அதுக்குன்னு எனக்கு கடவுள் டிக்கெட்லாம் தரல, நான் போய் பின்னாடி போகல, எனக்கு கல்யாணம் ஆகலை, எதுவும் ஆகலை. ஸோ தட் இஸ் த இது பட் த இமோஷன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இட் ஹஸ் ஹேப்பன். ஸோ பிளெண்டிங். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது உங்கள் ஹார்ட்ஷிப்ஸ் பற்றி லைக் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். லைக் ஒரு பர்டிகுலர் சீனில் ஃபார் ரித்திகா யூ ஹேட் டு க்ளீன் அப் த டாய்லெட் ஆல்சோ. யா சாரி, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு டாய்லெட் க்ளீன் அந்த வீடியோ. அந்த ஆமாம், சி அது ஒரு பெரிய விஷயமே இல்லை கிடையாது கண்டிப்பாக. சி அன்றைக்கே ஷூட் வந்து 48 மணி நேரம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கேரவன் இல்லாமல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணுறான், என் அசிஸ்டன்ஸ் நோயாமல் உழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த செகண்ட் பார்க்குறேன் எல்லாருமே தூங்கிட்டாங்க, ஹீரோ எல்லாருமே தூங்குறாங்க, அங்கே என்ன சொல்கிறது கேமராமேன் தூங்குறா, எல்லாருமே ஆல்மோஸ்ட் டெட். ஏன்னா பட்ஜெட் இல்லை கரெக்டாக இது பண்ணணும். இப்போ அந்த ஷார்ட் எடுக்கணும். அந்த ஷார்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அவளுக்கு அர்ஜென்ட், அவள் ஷி ஹேஸ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் க்ளீனினஸ். அண்ட் அது வந்து பெரிய இதெல்லாம் இல்லை, போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு சரி பண்ணிட்டு லைட்டாக இது பண்ணிட்டு இதில் என்ன இருக்குது, நம்ம தங்கச்சியோ நம்ம ஃபேமிலியோ யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறோன்னா நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். இதை வந்து பெரிய சோஷியல் சர்வீஸாக பார்த்தா பெரிய விஷயம். இதை வச்சு வாவ் வாட் அ மேன் அப்படின்னு இது பண்ணும் பார்த்தா இது பேசிக்காக ஒன்றும் இல்லை. எனக்கு அன்றைக்கி அந்த ஷார்ட் நடக்கணும், அதுக்கு இது முடிந்ததுன்னா இது சீக்கிரம் நடக்கும், அவ்வளோதானே தவிர டைம் இஸ் ரன்னிங் அவுட், அவ்வளோதானே தவிர அதுக்கு பின்னாடி இன்டென்ஷன் வந்து எதுவுமே கிடையாது. இன்டென்ஷன் இஸ் டு டெலிவர் த ஃபிலிம், டெலிவர் த பட்ஜெட் அண்ட் within the budget, within the time, finish the shoot and go off to Chennai because we don't have time. So it was my basic job to get things done. இது ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வருது. நாங்களே கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இது வந்து டு பி ஆனஸ்ட் இது நான் நிறைய பார்த்தேன். இதை பெருசாக ப்ளோ பண்ண வேண்டிய வாட்ட அதுக்கான இதுவே இல்லை. இது வந்து ஒரு சாதாரண விஷயம். எனக்கு தெரிஞ்சு எல்லா டைரக்டரும் எல்லா எவனாக இருந்தாலும் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் இதை கண்டிப்பாக பண்ணியிருப்பான். அன்றைக்கி நான் என் அசிஸ்டன்ட்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் நான் பண்ணியிருப்பேன். என் அசிஸ்டன்ட் முடிச்சிருந்தானா அதை இது கொஞ்சம் சரி பண்ணி விட்றான்னு நான் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். ஆக்சுவலி என்னோட கொஸ்டின் வந்து என்னவா இருந்ததுன்னா, அந்த ஹார்ட்ஷிப்லாம் லைக் சின்ன பட்ஜெட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் இருந்து ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த சேம் டைம் இப்போது ஏஜிஎஸ் மாதிரி லைக் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இப்போது வந்திருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் லைக் இப்போ வந்து யூ ஹேவ் த லக்ஸரி டு டு கெட். ஐ டோன்ட் ஹேவ் த லக்ஸரி டு பி வேஸ்ட் த மணி. தட் இஸ் மாரலி 3 crores என்ன கன்ஸ்டன்ட்ல என்ன படம் பண்ணணுமோ பண்ணேன். 35 crores என்ன கன்ஸ்டன்ட்ல என்ன படம் பண்ணணுமோ பண்ணேன். நான் 35 crores பண்ணுறதுனால கால் மேலே கால் தூக்கி போட்டு வா ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவோம், பட்ஜெட் இருக்குது அப்படின்லாம் இல்லை. இங்கே காலையில் 6 மணிக்கு ஷார்ட் ஆரம்பிக்கிறோன்னா இங்கே சேம் அதே தான். இப்போ 8 மணிக்கு இன்ஃபேக்ட் ஓமை கடவுளை விட இது ஷூட்டிங் ஸ்கெடியூல் வந்து வாஸ் மோர் டஃபர் பிகாஸ் மோர் நம்பர் ஆஃப் லொக்கேஷன்ஸ். எவ்ரி டே தேர் வில் பி 200 people in the காலேஜ்னால 200 people every day in the set handling them. It was a very tiring process. And இப்போ 3 crores எல்லாமே வரும்ல, ஹீரோட சேலரி, என்னோட சேலரி, ஆக்டர்ஸோட சேலரி, பட்ஜெட்ன்றது இட்ஸ் லைக் 35 crores 20 crores தான் budget of the film. Correct. The rest all goes to the salaries and other things. அண்ட் உங்கள் படங்கள் அந்த கேரக்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி சில கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குட்டி டிராகன் எடுத்துப்போமே, யூ வாண்ட் டு டெல் அ ஸ்டோரி, இவனை மாதிரி இருந்தால் என்ன நடக்குங்கிறத வந்து நீங்கள் நேராக ஒரு டைலாக்ல சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பட் ஸ்டில் இன்னொரு கேரக்டரை வச்சுட்டு மேபி நம்ம இன்னைக்கு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பண்ணவர் இருந்துட்டு அவரே இன்னொருத்தரை பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு கதையோட ஆரம்பமே அதானே ப்ரோ. இப்போது இப்படி ஒருத்தர் தான் காலேஜில் அப்படின்றது தான் ஒருத்தன் இதாக இருக்குது. நம்ம எல்லாருமே காலேஜில் நம்ம ஒருத்தனை கெத்தாக பார்த்துருப்போம், அவனை மாதிரி ஆகணும்னு நினச்சிருப்போம். என் லைஃப்பில் அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போது இன்ட்ரெஸ்டிங்காக இது டைம் ட்ராவல் ஃபிலிமாக இருந்தால் இந்த ராகவன் போய் டிராகனை மீட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்களேன். அதுப்பாக இருப்பான், காலேஜுக்கெலாம் வர முடியாது அப்படின்னு இருப்பான். ஆனால் கொஞ்சம் திமிரா கெத்தாக இருப்பான். இவனை வந்து சரி 2 பேரும் ஒரே கேரக்டராக இருக்கக்கூடாது இந்த படத்துலன்றதுக்காக அவனை கொஞ்சம் காமெடிக்காக அவனை மாதிரி ஸ்பூஃப் பண்ணுறான், அவனை மாதிரி ஒரு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச டிராகன்ற மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச டிராகன் தான் குட்டி டிராகன்.
கெத். அதே சமயம் அவனையும் நான் கெத்தாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அவனுக்கு லவ் வரும்போது த லுக்ஸாக இருக்கட்டும், த வே ஹி இதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த டைனமிக்காக இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருப்பானே தவிர, ஏன்னா அவன் இஸ் அ பேரடி இது. அண்ட் இட் இஸ் மை ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ரிட்டன் கேரக்டர்ஸ் விச் ஐ ரோட். அண்ட் அது எப்படி ஆச்சுன்னா, நான் நரேஷன் அப்போ நான் செகண்ட் ஹாஃப்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா, கல்பாதி சார், அகோரம் சார்க்கெலாம் நரேட் பண்ணும்போது அவங்க குட்டி டிராகன் கேரக்டர் சொல்லும்போது நல்லா சிரிப்பாங்க. ஹூ இஸ் திஸ் குட்டி டிராகன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐ டிசைடட் அப்பயே நான் அர்ஷத் அண்ட் சித்துவுக்கு தான் இந்த இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் அதான் இன்டர்வியூவில் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ ஹவ் கிவன் தம் great weightage, not that they get everybody gets, they try to make use of them, but I've given them a great character. ஸோ நரேட் பண்ணும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் நரேட் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு 4-5 சீக்வன்ஸ் சீன்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். ஓகே, இந்த கேரக்டர் நல்லா ஒர்க் ஆகுது, இந்த கேரக்டரை வச்சு நிறைய ப்ளே பண்ணலாம். அதே ஓவர் டோஸும் ஆகிடக்கூடாது, பிகாஸ் த ஸ்டோரி ஹேஸ் டு ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஐவ் ரிட்டன். ஓகே. அண்ட் இப்போ ஜென்ரலாக ஒரு மேல் ப்ரொடகனிஸ்டோட ஸ்டோரி சொல்லும் போது அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸுங்கிறது சம்டைம்ஸ் சைட்லைன் ஆயிடலாம். பட் இன் யுவர் ஃபிலிம்ஸ் நாட் ஒன், அங்கே அனு, மீரா, இங்கே உங்களுக்கு பல்லவி, கீர்த்தின்னு சொல்லிட்டு சைட்லைன் ஆயிடலான்றது பேச்சே கிடையாது. இல்லை ஆயிடுது சில படங்கள் எழுதும் போது தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே டு புட் தம் இன் டு த ஃபிலிம் அண்ட் பிரிங் இட், கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த கேரக்டர்ஸ் அண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபீமேல் கேரக்டர்ஸ் அண்ட் கிவ் ப்ராமினன்ஸ். எனக்கு நான் அதை ஜென்யூனாக பண்ணணும்னு நினைப்பேன். பிகாஸ் மம்மி த ஃபீமேல், இப்போ இந்த படமே ஒரு லவ் கிடைக்காம போனதுனால தான் ட்ராகனாக மாறுறான். கடைசியாக அவன் நல்லவனாக மாறினதுக்கப்புறம் அவன் பிரின்சிபலே தூக்கின்னு வந்து ஒரு பொண்ணை கொடுக்குறாரு, பொண்ணு கிடைக்குது. அதுதான் கதை. பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்குது. இதுதான் ஓப்பனிங் அண்ட் எண்ட் இமேஜ். அதுக்குள்ளே ட்ராகன் கதைக்குள்ளே ட்ராகன்னா இது ஃபெயிலியர், சக்ஸஸ் அப்படின்றத காட்டுற ரெண்டு மிரர் இமேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பொண்ணு கேரக்டர். பொண்ணுன்றது என் படத்தோட டிரைவிங் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஃபிலிமோட டிரைவிங் ஃபோர்ஸ் விமன். And I think when there's a solid women in the film, it gets more interesting and the dynamics are very beautiful. And it so happens that என் படத்தில் எப்படியோ 2 ஹீரோயின் இருக்காங்க. அப்போ அடுத்த படம் அண்ட் ஆல்சோ இட்ஸ் லைக் நாட் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின். அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி தோணாது. இது யார் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை யார் செகண்ட் ஹீரோயின் நீங்கள் சொல்ல முடியாது, பிக் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து ஆக்டர்ஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியாது. பாதி பேர் வந்து செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு ஓடி போயிருக்காங்க. மீரா அக்கா கேரக்டர் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஓகே. I think you have to prove every time to disprove the actors saying that no, it's not first year and second year. அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஹர்ட் இருக்கு. பிகாஸ் இப்போ நான் இந்த படம் டிராகன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னா பரவாயில்ல, ஐ ஹவ் டன் ஓ மை கடவுளே பிஃபோர் திஸ் and I've shown exact equal importance of Meera and Anu. But still when coming into this film the same problem happened. I had to convince so many people to do Pallavi and even Kirti. Okay. Who hero is going to end up? I feel that people, come on, actors also, women, mainly the female actors also have to understand what the director has done before and like, you know, understand the character, then understand the film. That's why Anupama is a very beautiful actor and very brainy. I can get work done from her easily. She's extremely good. இப்போது கயடு பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் அ குட் லேர்னர். ஷி வாண்ட்ஸ் டு லேர்ன். ஆக்சுவலாக நான் கயடுவை நான் கேரக்டர் கேட்டிருந்தேன். அப்புறமா நான் வந்து இல்லை அப்படி மாற்றினேன் இந்த இதுக்கு. பட் அவங்க யூஸ்வலாக ஈகோ இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு கேட்டு ஏன் இதுக்கு மாற்றுறீங்கன்னு. பட் ஷி ஹேட் அ மேனேஜர் ஹூ டோல்ட் ஹிம், அஸ்வத் படம் அவன் நல்லா தான் காட்டுவான். ஏன்னா ஷீ ஹேண்டில் வாணி பிஃபோர். ஓகே, அவன் கரெக்டாக தான் காட்டுவான், நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கயடுக்கு சொல்லி. அண்ட் கயடு டிட் திஸ் பிகாஸ் ஷி வாண்டட் டு டூ த ஃபிலிம் தேன் the character itself. Okay, that's why now she's getting all the now think she's the sensation star. நீங்க பிரதீப் மாதிரி she has become a star now. Yeah. And இப்போ இந்த women characters பத்தி பேசிட்டு இருக்கும்போது how much உங்க இப்போ ரியல் லைஃப்ல இருந்து இன்ஸ்பிரேஷனா லைக் women characters? ஏன்னா அவ்வளோ ஈஸியா இவ்வளோ ஒரு சாலிட் கேரக்டரா இருக்கிற எவ்வளோ women நீங்க அந்த லைஃப்ல பார்க்க முடியும் சொல்லுங்க. at the end of the day உங்களுடைய பர்சனாலிட்டிஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இது. இப்போ கீர்த்தின்றது வந்துட்டு என் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் இருந்திருக்காங்க. நான் காலேஜ் முடிக்கும் போது ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். பட் ஆனால் இட் டசன்ட் ரிசம்பிள் எவ்ரி திங் வித் திஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் அவனை ரொம்ப லவ் பண்ணுற கேரக்டர். ஆனால் ஒரு பாயிண்டில் லைஃப்னு வரும்போது ஷீ இஸ் ஸ்கேர்ட், ஸ்கெப்டிக்கல், ஷீ டிசைட்ஸ் டு கிவ் அப் அண்ட் ஷீ கம்ஸ் பேக் டு இன் ஹிஸ் லைஃப் டு மேக் ஹிம் அ பெட்டர் பர்சன். இட்ஸ் அ ரைட்டிங். இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் அ கேரக்டர் ரைட்டிங்.
எனக்கு ஃபஸ்ட் படம் அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, கல்யாணமே ஆகல நீங்கள் எப்படி டிவோர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி பிரேக்கப் சீன் நல்லா ஹேண்டில் பண்ணீங்க, கல்யாணம் உள்ள கல்யாணம் அப்படின்னா கொலை பண்ணுறவன் தான் இது இது இந்த கதை எனக்கு வந்து மிஷ்கின்லாம் சார்லாம் வந்துட்டு வெறும் சைக்கோ கலராக தான் சுற்றி வந்துருக்கணும் அப்போது. ஏன்னா சைக்கோ ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா. அப்போது எனக்கு புரியல. இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் நாட் தட், இட்ஸ் பேசிக்லி வாட் யூ ரீட், இட்ஸ் ஆல்சோ வாட் பீப்புள் யூ அப்சர்வ். இட்ஸ் பேசிக் வி லிவ் இன் அ வேர்ல்ட், வி அப்சர்வ் பீப்புள். இப்போ நான் உங்களை அப்சர்வ் பண்ணுறேன், டுமாரோ எனக்கு ஏதாவது நீட் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ட்ரேட் நான் பார்ப்பேன். ஒரு கேப் போட்டு ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் இந்த மாதிரி ஒன்று வந்து நான் இது பண்ணுவேன், டிசைன் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே. அண்ட் நீ வர்றதுக்கு முன்னாடி ட்விட்டரில் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதிலிருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் ப்ரோ. ஸோ ஹவு சிம்பு ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி, ஸ்கிரிப்ட், ஜானர், எனி திங் யூ கேன் ரிவீல்? சொல்லிட்டேன் நான், ஃபேண்டசி ட்ராமா, ஃபேண்டசி லவ், ஆக்ஷன், என்டர்டெய்னர். It will be a blend of what now you know my brand of films, what I'm making, drama in a fantasy world with the essence of fans. Okay. Entertainment. Simbu odeya vintage elements nariya irukum. What fans love and also what my people who love my film, basically common audience. I think எனக்கு தனியாக ஒரு ஆடியன்ஸ்லாம் இல்லை. I think common audience are my audience who resonate with my films. நீங்கள் வந்து இப்போ விஜய் சார் பற்றி ஒரு இது பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் சார் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு. பட் ஸ்டில் யூ ஆர் சேயிங் தட் சில பேர் வந்து சில ஃபிலிம் செலிபிரிட்டிஸ் வந்து சில நேம் சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். தே வாண்ட் டு ஒர்க் வித் தம் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே வந்து அது ரொம்ப இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் ஸ்டில் யூஆர் ஹானஸ்ட் அண்ட் யூ செட் தட் யூ வாண்ட் டு ஒர்க் வித் விஜய் சார் ஃபேன். அதான் நான் எப்படின்றது நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நீங்கள் எப்படி உங்கள் படங்கள் எப்படி இருக்குன்னா, ஐ திங்க் இப்போது நாளைக்கு விஜய் சார் வந்து இப்போ நாளைக்கு இந்த ஹீரோ வந்து நமக்கு டேட் தரணும்னா நம்ம அவரை பற்றி சொல்லணும், அவர் ஃபேனுன்னு சொல்லணும். நமக்கு நாளைக்கு இந்த நியூஸ் நம்ம இங்கே பேசினா அது அவரை போய் சேர்ந்து அடையும். இப்படிலாம் பண்ணிட்டோன்னா யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப். இப்போ எனக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும். ஒரு டைமில் நானே கசின்ஸ்லாம் சண்டை போட்டுப்போம், எல்லாம் விஜய் ஃபேன்ஸ், இவங்கள அஜித் ஃபேன்ஸாக இருப்பாங்க. நான் மட்டும் வானவில் ஃபேன் அந்த டைமில். அதாவது வேலின் காற்று அந்த டைமில் எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும், முதல்வன் அதெல்லாம். அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் அடலசன்ஸ் அந்த வரும்போது நான் பயங்கர வெரி இதுவாகிட்டேன், விஜய் சார் ஃபேன் ஆகிட்டேன். ரஜினி சார்ன்றது எப்போவுமே பிளட்டில் இருக்கிறது. விஜய் சார் ஃபேன்ன்றது யூ பிகம் ஒரு அடலசன்ட், ஒரு இந்த டீன்ஸில் வரும்போது யூ பிகேம் அஜித் சார், அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸ். என்னன்னா விஜய் சார் வந்து நான் ஓமை கடவுளை முடிச்சுட்டு நான் விஜய் சாருக்காக நான் மகேஷ் பாபு சார் கேட்டிருந்தாரு. விஜய் அவங்க சைடில் இது இருந்ததுனால விஜய் சாருக்கும் மகேஷ் பாபு சாருக்கும் நான் பாட்டு எழுதிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு நீங்கள் யார் வச்சோன்னா பண்ணுங்கன்னாங்க. நான் விஜய் சார் வச்சு பண்ணும்போது எழுதிட்டு இருக்கேன். திடீர்னு தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஐ டென்ட் நோ த ப்ராசஸ் ஆஃப் ஹவு டு அப்ரோச் ஹிம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். And I didn't know. And you learn through your இது. அண்ட் இப்போ ஒரு அரசியல் போயிட்டாரு, அவர் திரும்பி படம் பண்ணுவாரா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் அதுக்காக நம்மளுக்கு பிடிச்சவங்களை எப்படி நம்ம மாற்றிக்க முடியும்? எனக்கு விஜய் சார் பிடிக்கும். ஆர்சிபி மாதிரி. ஆர்சிபி மாதிரி. எனக்கு ஆர்சிபி நான்லாம் வந்து என்னை கலாய்க்கக்கூடாதுன்ட்டு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா என்னை போட்டு ஓட்டி சாவடிப்பானுங்க. ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்து என்னை வச்சு செய்வான். என் ஃப்ரெண்ட் பிரசாந்த்னு ஒருத்தலாம், அதாவது ஒரு மாதிரி ரொம்ப எதுக்குடா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு செய்வானுங்க. நான் வேணுன்ட்டே சிஎஸ்கே டிஷர்ட் போட்டுலாம் போய் உட்காந்துருக்கேன். நான் இது ஆனால் நான் போகிறது ஆர்சிபிக்காக போயிருப்பேன். எனக்கு அது நமக்கு பிடிச்ச டீம், அது அவ்வளோதான். கோலி பிடிக்கும் இல்லை, எனக்கு தோனி தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் எனக்கு ஆர்சிபியே டீமாக ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரில. அது அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒரு பிக் ப்ராஜெக்ட் நீங்கள் அது கேட்டது. இப்போ விஜய் சார் வந்துட்டு சப்போஸ் திரும்பி வராருன்னா ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் டு ஒர்க் வித் ஹிம். பிகாஸ் ஐ திங்க் ஐ எம் ஸ்லோலி ஏர்னிங் மை வேஸ் த்ரூ டூயிங் பெட்டர் ஃபிலிம்ஸ். அண்ட் இது அஜித் சாரோட கூப்பிட்றாரு, அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குன்னா நாளைக்கு அஜித் சாருக்கு இது பண்ணுவேன். சி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். கரெக்ட். யூ ஹேவ் செட் ஆஃப் பீப்புள் ஹூம் யுவர் ஸ்டோரிஸ் வில் மேட்ச், யூ வாண்ட் டு ஒர்க் வித் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் நீங்கள் இது எப்படி சொல்கிறது, நாங்கள் இவர் ஃபேன் அதனால இவரோட ஒர்க் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். டசன்ட் மீன் தட் ஐ கேனாட் ஒர்க் வித் தனுஷ். இல்லை, எனக்கு தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ஐவ் லைக் இன்ஃபேக்ட் ஈவன் வி ஹேட் கான்வர்சேஷன்ஸ் வித் ஹிம். வி ட்ரைட் டு டூ அதர் திங்ஸ் லைக் after what happens. So I don't want to restrict myself to this that, but I want to be honest. அவ்வளோதான். எனக்கு விஜய் சார்
ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி ஜானரா இருந்தது அது? ஏன்னா இட் மைட் ஹேப்பன், இட் மைட் நாட் ஹேப்பன், ஸோ யூ குட் சே. இட் வாஸ் அ ப்ராப்பர் லவ் ஆக்ஷன் த்ரில்லர், லவ் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா. ஓகே. ஆனால் அது அவரை வந்து இட் வாஸ் வெரி ஐ ட்ரீட்டட் ஹிம் ஆஸ் ஒரு நான் சொல்கிறேன், நான் வேணாம், நான் ரொம்ப ரொம்ப ஆரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லி வேணாம். ஓகே, டன். அண்ட் இப்போ லாட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது அவங்களோட அந்த கோர் டீமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் பிஸ்னஸ் பெருசாகுது, அந்த ஆக்டர்ஸ்க்குன்னு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, லியான் ஜேம்ஸ் வில் ஹீ பி கண்டினியூட் வித் யூ? Yeah, see, I'm working with Leon James. நான் இப்போ இந்த படத்துக்கே see இப்போ if we wanted we could have gone with anybody. Correct. For Dragon, AJ's Pradeep's After Love Today மைண்டது. But I insisted, and நான் இன்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் பத்தாது. My production also needs to accept, okay இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும், அஸ்வத்துக்கு இது வேணுன்றாரு. பிரதீப் இஸ் லைக் ப்ரோ உங்கள் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் இட் அப்படின்னு ஹீரோ எல்லாரும் எடுக்கிற கலெக்டிவ் டெசிஷன் தான் அது. அண்ட் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த ஃபிலிம். And it will definitely reflect in all the films that we do. And it will be a collective call. And எனக்கு இப்போ அணி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் அனிருத். நான் இப்போ உங்களுக்கு நல்லா நான் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா என் படத்தில் எல்லாத்துலேயும் அணி ஒரு பாட்டு பாடியிருப்பார். எப்படி தெரியுமா? நான் லியோன்கிட்ட சொல்லுவேன், இங்கே பார் எனக்கு தெரியாது, எனக்கு அணி பாடணும், என்ன பண்ணுவேன் இது பண்ண எனக்கு தெரியாது, அவனும் இப்படியாவது வேறு வழி இல்லை இவன் சாவடிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் குண்டலோனா தெலுங்குல பெரிய ஹிட்டு, 1 year குண்டலோனா, இப்போது ரைஸ் ஆஃப் த ட்ராகன். ஸோ அணியோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. ஆப்வியஸ்லி யூ ஆல்சோ நீட் டு எக்ஸ்பேண்ட், யூ ஆல்சோ நீட் டு யூனோ டூ டிஃப்ரெண்ட் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு ஒர்க் வித் யுவர் பீப்புள் ஆல்சோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அடுத்த படம் சிம்புவோட பண்ணுறேன் இல்லையா, அது வந்து இப்போ லியான் பண்ணுறாரோ இல்லை யார் பண்ணுறோனோ, இல்லை அதுக்கு அடுத்த படங்கள் வந்துட்டு ஐ ட்ரை டு ஒர்க் வித் அணி ஆர் ஐ ட்ரை டு ஒர்க் வித் ரெஹ்மான், சாரி சம்திங் லைக் ஹூ யூ வாண்ட் டு ஒர்க் வித்ன்றது இருக்குல்ல, ஆல்சோ அதுவும் நடக்கும். ஒரே அந்த ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்துட்டு திருப்பி வருவோம். லைக் யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் அட் த எண்ட் ஆஃப் த டே. பட் லியான் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ கிவ்ஸ் மீ த பெஸ்ட் மியூசிக் அண்ட் ஐ கிவ் ஹிம் த பெஸ்ட் ஒர்க். இப்போது மியூசிக்ன்றதே நான் அவனுக்கு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவேன். ஐ ரைட் பிகாஸ் வி நோ வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் பீப்புள் இட் ஒர்க்ஸ் அண்ட் situations ஒர்க். ஸோ ஐ கிரியேட் situations வேர் he can play with the songs. We work in detail. I sit with them in the background score எல்லாமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டிங்னார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்தர் இஸ் லைக் ஐ டிசைடட் இதான் அவனோட சுச்சுவேஷன், இந்த இது அந்த சிங்கரை கூப்பிட்டு வந்து தென் ஹீ கம்போஸ்ட் அலாங் வித் திம். அதுக்கப்புறம் மனமே ட்ராக் இருக்குல்ல பிரதீப் பண்ணது, பேசிக்காக அது வந்து பிரேக்கப் சாங்கோட டியூன். ஓகே, பிரேக்கப் சாங்க்கு ஒரு 3 டியூன் பண்ணான், ஏண்டி விட்டு போனேன். மனமே வந்து டிராகன் பாடுற மாதிரி இல்லை, ஏன்னா இஸ் இன் தட் ஃபேஸ் ஆஃப் திஸ் ரா வைல்ட் கை. He cannot sing Maname at this point of time. அது more like A.R. Rahman touch. இது more of like Yuvan sir ஒரு ஃபீல் இருக்கும். ஏண்டி விட்டு போனேன். So ஏண்டி விட்டு போன was more of Dragon. Maname is more of Raghavan who's changed. So இந்த பிரேக்கப் இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சாங் வந்து ரீகன்சிலேஷன் வித் எக்ஸ் நடக்குது. இவன் லைஃப்பில் வந்து ஒரு புது ஜேர்னியில் போகிறான் வேர் இஸ் ஸ்டடிங். ஸோ ஐ நீடட் அ டியூன். வி ட்ரைங் டு கிராக். ஐ செட் லியோன் யூஸ் திஸ் டியூன். இந்த மனமே டியூன் இருக்கு இல்லையா, நம்ம பிரேக்கப் சாங்க்கு பண்ணதில் மிச்சம் 2 இருக்குது, அதில் 1 எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி யூஸ் பண்ணது தான் மனமே. அண்ட் அந்த நாளி இயக்குனருங்கிற அந்த பர்டிகுலர் ஷோ வந்து ஹவு மச் இட் ஹெல்ப் யூ? ஒன்று இப்போ வந்து லைக் லாட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஷோ தேவைப்படுது அப்படின்னு லைக் லாட் ஆஃப் யங் கம்மர்ஸ் சொல்கிறாங்க, நியூ கம்மர்ஸ் சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அபவுட் நாளி இயக்குனர்? அண்ட் தட் வாஸ் மோர் லைக் லேர்னிங் பை டூயிங். அது வந்து ஒரு 8 லெவல் ஆஃப் ரவுண்ட்ஸு, ஈச் ரவுண்டை கிளியர் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போகிறது தான். அதான் சென்னை டு வேளச்சேரி, ஐ மீன் உங்கள் இங்கேருந்து வேளச்சேரி போகிற மாதிரி தான், ஆனால் 8 ரவுண்டு கிராஸ் பண்ணி போகணும். ஐ டிட் இட் அட் மை 21. ஸோ ஐ வாஸ் லேர்னிங் டு டூ ஃபிலிம்ஸ் பை டூயிங் அண்ட் ஐ எக்ஸ்ப்ளோர்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். ஓவர் தேர் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஒர்க்ஸ், வாட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ. இப்போ நான் அங்கே ஹாரர்லாம் நான் தள்ளி வச்சிட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் அது வராதுன்னு. ஆக்ஷன் பண்ணேன், லவ் பண்ணேன், காலேஜ் பண்ணேன், கிட்டத்தட்ட இப்போ அதே தான் பண்ணின்னு இருக்கேன். அண்ட் I think it gave a set of new directors to the industry. முன்னெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருந்ததுன்றது ஒரு இது இருந்தது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் இது வந்ததுக்கப்புறமா நீ என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் தான் அசிஸ்டண்ட்டாகவே சேர்த்துக்காங்கன்னு இருந்தது. இப்போல்லாம் ஒரு பாயிண்டில் படம் பண்ணணுன்னாலே
நீ என்ன அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கன்றது இல்லை, வாட் ஒர்க் டு யூ ஹேவ், யூ ஷோ மீ அ ஒர்க், ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ இட் வாட் கைண்ட் ஆஃப் அ டேரக்டர் யூ கேன் பி. ஏன்னா இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ன்றது மஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. வாட் ஷார்ட் ஃபிலிம் ஹவ் டன் பிஃபோர் டூயிங் அ ஃபீச்சர் ஆர் அ பைலட் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் லைக் அ ட்ரான்சிஷன் ஃபேஸ் இன் சினிமான்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நாளைய இயக்குனர் திரும்பி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இட் வில் கிவ் நியூ டேலண்ட்ஸ், நியூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட், பட் ஒர்க்கிங் டுகெதர். நான், அஸ்வின், நித்திலன், ஸ்ரீ கணேஷ் எல்லாருமே ஒரே ஏரியாவில் குரோம்பேட்டில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு, சி காம்படிஷன் இருக்குது, பட் வில் பி ஹெல்பிங் ஈச் அதர். ஓகே. லாட். என் வீட்டில் தான் தர்மம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார், மொட்டை மாடியில் இதில். அதுக்கப்புறம் நான் ஸ்ரீ கணேஷ் வீட்டுக்கு வெளியே தான் நாங்களாம் இது பண்ணிகிட்ருப்போம். ஸோ இட்ஸ் லைக் இட் வாஸ் அ குட் ப்ராசஸ் ஆஃப், இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, பே பண்ணாமல் ஒரு இன்ஸ்டியூட். பட் இன்ஸ்டியூட் வேர் நோபடி டீச்சர்ஸ் யூ, யூ டீச் யுவர் செல்ஃப். ஓகே. அண்ட் நீங்கள் எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க? நான் இந்த கேள்வி யார் கேட்டது அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். என்ன ஹீரோவாக யார் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்றது பொறுத்து. ஓகே. இஃப் சி இந்த படத்துலேயே நான் நடித்தது தற்செயல் தான், வேற ஒருத்தர் பண்ண வேண்டியது பண்ணல. லாஸ்ட் டே ஷூட்டிங் இது. அண்ட் சம்வேர் ஐ நோ ஐ கேன் பெர்ஃபார்ம் ஈஸிலி. அண்ட் இது நாளில் பின்ன இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது கூப்பிட்றாங்க சம்திங் இன்ட்ரெஸ்டிங்னா ஐ வில் கோ டூ. பட் ரைட் நோ ஐ திங்க் ஐ கேன் கிவ், ஐ எம் இன் அ ஸ்பேஸ் வேர் ஐ கேன் கிவ் மோர் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஐ கேன் மேக் மோர் மனி அட் த ஸ்பேஸ் வேர் ஐ கேன் அட் டைரக்ஷன். ஓகே. அதனால் ஐ திங்க் நான் இதில் பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இப்போ பிரதீப், விக்னேஷ் ராஜா, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வேறு டேரக்டர்ஸ் யாராவது கூப்பிட்றாங்க, நீ தான் பண்ணணும் என்னன்னா தைரியமாக போய்டும். சம் பீப்புள் வில் ட்ரஸ்ட். ஓகே, பார்ப்போம். ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் ஓகே. ஆனால் பேரா அன்வேஷி ஜெயின் எப்படி சூஸ் பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள், எல்லாரும் அதான் கேட்குறாங்க. இல்லை ஸோ அது என்ன ஆச்சுன்னா, இப்போ எல்லாருக்கும் நான் காஸ்டிங் பண்ணி இது பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ரோல் நடிக்கிறதுக்கு என்னென்னா ஐ வாஸ் லிட்டில் ஷை ஆல்சோ, லைக் யூனோ ஹேவிங் பேர். திடீர்னு அது ஒரு மாதிரி ஒரு இது இருந்துச்சு, லைக் ஃபஸ்ட்டு நான் பண்ணணுமான்றதே எனக்கு ஒரு இது. பட் இதுன்றதுனால சரி ஓகே, காஸ்டிங்காக இப்போ பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்மளை விட எட்டாத உயரத்தில் ஒரு இது நம்மளுக்கு எட்டவே எட்டாதுப்பா, செட்டே இல்லையே எப்படி அப்படின்ற மாதிரி எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் கேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாங்க. ஏன்னா இட் ஷுடன்ட் மேட்ச் பேசிக்லி. ஓகே. ஐடியாஸ் தட் இட் ஷுடன்ட் மேட்ச். இப்போ அந்த வீடு, அந்த பொண்ணு எல்லாமே என் தகுதிக்கு மீறி இருக்கணும். ஏன்னா எல்லாமே என் உழைப்புனால வந்ததில்லை, நான் ஏமாற்றி கட்டின லைஃப்பில் வந்தது. ஸோ பேசிக்லி எவ்ரி திங் இஸ் இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் நாட் மை ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அபவுட் மை இது. இட்ஸ் டு ஷோ ஒரு கிளாஸி ஒரு பொய்யான உலகம். அந்த பொய்யான உலகத்துக்கு எனக்கு பேராக இருந்தால் யார் கரெக்டாக இருக்கணும் போது இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அந்த காஸ்டிங் டைரக்டர் அந்த இதில். மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. பட் இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் எல்லோரும் இப்போ அன்வேஷி ஜெயின் தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ உங்கள் இன்டர்வியூஸ் இதுக்கு முன்னாடி வந்து சம்டைம்ஸ் அது அரகண்டாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லி அரகண்ட் இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதுமே ஒருத்தன் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் அப்படி சவுண்ட் ஆகுது. ஏன்னா சம்டைம்ஸ் கேமராவில் வந்து நம்ம பேசும்போது அந்த டோன் பண்ணி நம்ம ஒரு ஹம்புளாக ஒரு டோன் வந்து கேமரா முன்னாடி எனக்கு எதுவுமே இதால் கேமரா முன்னாடி எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வென் யூ ட்வீட், இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து தேட்டர் கலக்கட்டும் அப்படின்னு போட்டிருந்தேன். நீ யாரும் அதை சொல்கிறதுக்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் என் படம் தேட்டர் கலக்கட்டும்னு சொன்னதுக்கு இது ஐ வெண்ட் அண்ட் டெலிட்டட் த ட்வீட். ஐ ஃபெல்ட் ஸோ பேட். ஓகே. அண்ட் எனக்கு சாங்கில் ஒரு இது பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் ரைஸ் ஆஃப் த ட்ராகன் இப்போ எல்லாருமே நீங்கள் எல்லாம் இதாக வைக்கிறாங்க ஸ்டேட்டஸாக, பேரை ஊரு கத்து ஒரு நாள்னு. எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். இட் வாஸ் சாங் ஐ டிட் இட் ஃபார் பிரதீப் அண்ட் இது எல்லாமே பேரை ஊரு கத்து ஒரு நாள். அதெல்லாம் கத்த மாட்டாங்க போட அப்படின்னு ஒரு டைமில் அடித்தாங்க. நான் டெலீட் பண்ணிட்டேன். நவ் ஐ ஃபீல் பேட் தட் ஐ ஷுடன்ட் ஹவ் டன் தட். உங்களுக்கு புரியுதா? பட் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே, நம்ம ட்வீட் வந்து நம்ம சொல்கிற விதம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது அது தப்பாக தெரியல. ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அங்கே அப்படி போடும்போது அது தப்பாக ரெசனேட் ஆகுதோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் அண்டு அது எப்படி சொல்கிறது, சம்டைம்ஸ் வென் யூர் வோக்கல் இட்ஸ் டிஃப்ரெண்ட், சம்டைம்ஸ் வென் இட் கம்ஸ் அஸ் வெறும் இது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த சீனே எடுத்துக்கோங்களேன். இப்போ என் அசிஸ்டன்ட் படிக்கும் போது இந்த அப்பா சீன்லாம் கொஞ்சம் லேகாக இருக்குது ப்ரோன்னு என் அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொன்னான்.
இப்போ அவன் கண்ணிலே பட முடியல. ஏன்டா அப்பா சீன் லேகாக இருக்காடா உனக்கு அப்படின்னு. ஏன்னா அவன் படிக்கும்போது அப்பா நான் இருக்கேன்ப்பா அப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்பா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் படித்த விதம் வேறு டோனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காசு கொடுக்குற சீன் இருக்குல்ல இன்டர்கட்டில், ஏய் லைஃப் இஸ் பிக்டா, லெட்ஸ் டேக் சம் டைம்டா, ஓகேடு. இது வந்து எங்கள் கேங்கோட இது ஓகேடு அப்படின்றது. இப்போ அவங்க படிக்கும்போது எப்படி இருக்கும், ஓகேடா அப்படின்னு தான் படிச்சிருப்பான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு போயிருப்பான். அது டோன் தான், ஓகேடு அவன் வந்து பட அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ இந்த டோன்லாம் வந்துட்டு உங்களுக்கு படிக்கும்போது புரியாது. அதே மாதிரி தான் நம்ம போடுற ஸ்டேட்டஸோட டோன் ட்வீட்டில் புரியாது. பட் வென் யூ வேர்பல் அபவுட் இட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் இட் ஹேஸ் ஸோ ஹேப்பன் டு மீ தட் நான் இன்டர்வியூஸில் என்னை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு என்னை பிடிச்சிருந்ததுலாம் நிறைய பேர் சொன்னாங்க. உங்களோட த வே யூ டாக் இஸ் வெரி ஹானஸ்ட்னாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான். நீங்கள் ஹோம் மேக்கரில் இன்டர்வியூ பாருங்கள், இப்படியே தான் இருக்கும். ஆக்சுவலி ஐ மோர் மெச்சூர்ட் ஃப்ரம் தட் இன்டர்வியூ டு நோ, பட் இட்ஸ் த சேம். அது ஐ திங்க் டன் ப்ரோ. ஆன் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச். Yeah.